பிஎட் படிக்கும் அனைத்து உள்ளங்களுக்கும் வணக்கம். அதாவது லாங்குவேஜ் அக்ராஸ் தி கரிக்குலம் அதில் இருக்கிற முக்கியமான கொஸ்டின் தான் பார்க்க போகிறோம். அது ஆஃப் பேப்பர் சப்ஜெக்ட்டு 5 கொஸ்டின் தான் நம்ம எழுதணும். 35 மார்க்கு. மிச்சம் மொத்தம் வந்து 50 மார்க்கு, 5 மார்க் இன்டர்னல் மார்க்கு, 7 கொஸ்டின் கொடுப்பாங்க. 5 கொஸ்டின் எழுதணும். 1.5 மணி நேரம் தான் வந்து உங்களுக்கு டைமு. அதாவது முதல் கொஸ்டின், மொழி புலமைக்கும் பாட அறிவு சார்ந்த புலமைக்கும் இடையே உள்ள தொடர்பினை விவரி. மொழி புலமைக்கும் பாட அறிவு சார்ந்த புலமைக்கும் இடையே உள்ள தொடர்பினை விவரி. 2. வகுப்பறை கற்பித்தல் செயல்பாடுகளில் தாய்மொழியின் பங்கினை விரிவாக விவாதிக்க. வகுப்பறை கற்பித்தல் செயல்பாடுகளில் தாய்மொழியின் பங்கினை விரிவாக விவாதிக்க. 3. பேசுதல் திறனை மேம்படுத்த பயன்படும் வழிமுறைகள் பற்றி விவரி. பேசுதல் திறனை மேம்படுத்த பயன்படும் வழிமுறைகள் பற்றி விவரி. 4. வகுப்பறை தொடர்பு செயல்முறை பற்றி விளக்குக. வகுப்பறை தொடர்பு செயல்முறை, அதாவது வந்து வகுப்பறையில் வந்து கம்யூனிகேஷன் ப்ராசஸ், அதாவது வந்து வகுப்பறையில் வந்து ஆசிரியர் வந்து மாணவர்கள்ட்ட வந்து பேசுவாங்கள்ல, அதாவது வகுப்பறை கம்யூனிகேஷன், அவங்க பாடம் நடத்தும் போது அந்த கம்யூனிகேஷன் வந்து செயல்முறை அதை பற்றி தான் எழுதணும். அதான். 5. வகுப்பறை உரையாடல்களின் தன்மைகள் யாவை. வகுப்பறை உரையாடல்களின் தன்மைகள் யாவை. 6. வினாக்களின் வகைகளை சான்றுகளுடன் விளக்குக. அதாவது இந்த கொஸ்டின் வந்து இருக்கிறதுலே வந்து ரொம்ப ரொம்ப முக்கியமான கொஸ்டின். வினாக்களின் வகைகளை தயவுசெய்து வந்து நீங்கள் இந்த வினாக்களின் வகைகளை வந்து படிச்சுக்கிங்க. அது ஒரு நிறையா வகை வினாக்கள் இருக்கும். எல்லிஸ்மாங்க, அதாவது புறவிய வினாக்கள்பாங்க. அது ஒரு ஓரளவு ஐஆர்எஃப்னு இருக்கும். அதெல்லாம் ஐஆர்எஃப் வகை வினாக்கள்னு சொல்லியிருக்கோம். முக்கியமாக இந்த வினாக்களின் வகைகளை வந்து படிச்சிங்க. இந்த கொஸ்டின் உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் இருக்கும். அடுத்தது 7. வகுப்பறையில் எழுத்து மொழியினை வளர்க்க எவ்வகை பயிற்சியினை அளிக்கலாம். வகுப்பறையில் எழுத்து மொழியினை வளர்க்க எவ்வகை பயிற்சியினை அளிக்கலாம். இதெல்லாமே வந்து உங்களுக்கு வந்து, அதாவது மொழியின் திறன் சொல்லிட்டு இன்னொரு கொஸ்டின் சொன்னேன், அதில் வரும். முக்கியமாக அந்த மொழியின் திறனையும் சேர்த்து படிச்சிங்க. வினாக்களின் வகைகளையும் தயவுசெய்து படித்து வச்சிங்க. இந்த கொஸ்டின் வந்து கன்ஃபார்ம் வரும். சரி, ஒரு இதுபோல் அடுத்த பதிவில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடம் விடைபெறுவது உங்கள் வினோத். நன்றி.